வணக்கம். கல்யாணம் சரியில்ல. மகாலட்சுமி கோயில்ல வந்துட்டு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அதில அவங்க அம்மா வராங்க. நான் உன்னை தைரியசாலின்னு நினச்சேன். இதுக்கே உடஞ்சு போயிட்டு இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கியே. உன் பக்கம் தப்பு இருக்கு வச்சு தானே வீட்டில் எல்லாருமே உன்னை திட்டுறாங்க. நீ நல்ல பொண்ணு தானே. அந்த வீட்டில் இருக்கிறவங்களாம் எவ்வளோ பிரச்சனை நடந்தால் கூட நீ என்ன பண்ணாலும் கம்முன்னு இருந்தாங்க. ஆனால் இப்போ நீ உங்கள் அக்காவுக்காக அவளை பற்றி தெரிஞ்சு கூட அவளுக்காக நீ சப்போர்ட் பண்ணதுனால இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், 10 மாதத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்திருக்கணுமே, அதுக்கு நீங்கள் எங்கே போவீங்க, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது இவங்க முழிக்கிறாங்க. அவங்களாம் அப்படியெல்லாம் பண்ணால் கூட உன் பக்கம் தப்பு இருக்குது. அதனால் அவங்க எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் எடுக்கணும், பழைய நிலைமைக்கு வரணும்னா நீ தான் பார்த்து நடந்துக்கணுன்ட்டு அவங்க அட்வைஸ் பண்ணி அனுப்புகிறாங்க. விஜய் ஆஃபீஸ்க்கு வந்துட்டு சூர்யாவை பார்க்குறாரு. அண்ணன் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்களே தாத்தாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக டாக்டர் அவர் மும்பைக்கு வராராம். அப்போ நான் அவரை போய் கூட்டிகிட்டு வரேன்ட்டு இவர் சொல்கிறாரு. அப்போ இவர் சொல்கிறாரு, நீங்கள் அண்ணியை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அவங்களோட ஃபோனை கூட பிளாக் பண்ணி வச்சுட்ருக்கீங்களே, நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னப்பா. அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிடும், நீங்கள் எதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்ட்டு இவர் மகாலட்சுமியை பற்றி பேசும்போது அவளை பற்றி பேசாத, அப்புறம் நமக்குள்ள பிரச்சனை வரும்ன்ட்டு அவர் திட்டி அனுப்பிடுறாரு. நைட் ஆகுது, சூர்யா வீட்டுக்கு வராரு. தாத்தா சாப்பிட மாட்டுறாங்கன்ட்டு ராஜலட்சுமியும் சூர்யா வந்துட்டு சாப்பிட சொல்கிறாங்க. அவர் சாப்பிட மாட்டேன்றாரு. நானும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மகாலட்சுமி இந்த வீட்டில் தான் இருக்கணும்ன்ட்டு. இருக்கிறாங்களான்ட்டு சொல்லும்போது ஆமாம் அவள் இருக்கிறா, அவளை நீங்கள் 2 பேர் சேர்ந்து புரிஞ்சிக்காம டார்ச்சர் தானே பண்ணிக்கிட்டீங்க, அவளோட ஃபோனை கூட நீ கட் பண்ணி வச்சிருக்கன்ட்டு. அதை கேட்டு ஒரு ஷாக்காக வராரு. அப்படியெல்லாம் இல்லை தாத்தான்ட்டு, எனக்கு எல்லாமே தெரியும்டா, ஃபோனை கட் பண்ணி வச்சுருந்தா ஃபோன் பண்ணால், ஆனால் அவள் என்கிட்ட எதுவுமே சொல்லலை மாத்திரை வாங்கினோன்றதுக்காக. ஆனால் என்னோடய ஃபோனை வாங்கி மெசேஜ் பண்ணால் எனக்கு எல்லாமே தெரியும்டான்னு சொல்லும் போது கேட்டு ஒரு ஷாக்காக வராரு. அதுக்கப்புறமா சாப்பிட சொன்னால் கூட சாப்பிட மாட்டார். நானும் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக வயிறு எறியக்கூடாது, அவள் வயிறு எறிஞ்சிருந்தா வீடு விளங்காது, அதனால நான் எவ்வளோ தடவை சொல்கிறேன், நீங்கள் கேட்க மாட்டீங்க. உங்கள் அம்மா வேறு அவளை சமையல் கட்டுக்குள்ளார வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்படி நீங்கள் ஆளாளுக்கு அவளை டார்ச்சர் பண்ணும்போது நான் எப்போ சாப்பிட முடியும், நான் இப்படியே இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்து செத்து போகிறேன். இதுக்கு மேலே டாக்டர்லாம் வரது வேணாம், எனக்கு ட்ரீட்மெண்ட்டெல்லாம் வேணான்ட்டு அவர் சொல்கிறாரு. ஏன் தாத்தா நீங்கள் இப்படிலாம் பேசிக்கிட்டு இப்படிலாம் பேசாதீங்கன்னுட்டு, பின் என்ன உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் மரியாதை இல்லாமல் நடந்துக்குவீங்க, நான் சொல்கிறது கூட கேட்க மாட்டீங்க, எனக்கு மரியாதை கிடைக்கிறதில்ல, நான் எதுக்காக சாப்பிட்ணும், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஏன் கேட்கணும்னு சொன்னோன்னே அவங்களாம் போயிடுறாங்க. சூர்யா ரூமுக்கு வராரு. ரூமுக்கு வந்தோடனே மகாலட்சுமி சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன், ஃபோனு பிளாக் பண்ணிட்டு இருந்தீங்க, நான் தாத்தாவுக்காக தான் ஃபோன் பண்ணேன், மாத்திரை வேணும்ன்ட்டு தான் நான் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி விட்டுட்டேன்னு சொல்கிறாங்க. அதனால் நான் மீட்டிங் இருந்தேன். அவர் சொல்கிறாரு, நானா எனக்காக ஒன்றும் பண்ணல, தாத்தாவுக்காக தான் பண்ணேன். அப்போ இவர் சொல்கிறாரு, தாத்தாவுக்கு சாப்பிடாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காருன்ட்டு. அதை கேட்டு இவங்க ஷாக் ஆகிட்டு சொல்கிறாங்க, நான் தான் இப்போ அவருக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு வந்தேன், இன்னும் சாப்பிட்லையா. ஆமாம் அவர் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறாருன்ட்டு. எல்லா காரணமும் நீ தான், ஒன்றால் தான் அவர் இதுமாதிரி சாப்பிட மாட்டேன்ட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா சொன்னோன்னே நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு இவங்க வராங்க. பாட்டி சாப்பிடுங்க சாப்பிடுங்க சொல்லிட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, இதுதான் சான்ஸு, இந்த நேரத்தில் தான் அவங்களோட மனசை மாற்ற முடியும். நான் சாப்பிட்டுட்டேனாக்கா சாதாரணமாக அவங்க எடுத்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ஓணும்னே இவ்வளோ டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பாவம் அந்த பொண்ணு அவன் மட்டும் என்ன செய்வானும் போது இந்த இடத்துல மகாலட்சுமி வந்து நிற்கிறாங்க. ஏன் தாத்தா நான் உங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுட்டு போனேன், இன்னும் நீங்கள் சாப்பிட்லாமே, ஏன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, என்னோடய பேரனுக்கு எனக்கும் 1000 இருக்குன்னு சொல்லும்போது, அப்போ நான் வேறையா, நீங்கள் இப்படி தான் பிரித்து பார்ப்பீங்களான்ட்டு அவங்க கிண்டலாக பேசி தாத்தாவை சிரிக்க வச்சிடுறாங்க. இப்போ நீ வந்து பேசுறதுக்கு அப்புறம் தான்மா இவர் சிரிக்கிறாரு. இவ்வளோ நேரமாக கோபமாக இருந்தார் பார்த்தியா, ஒன்றை பார்த்தோன்னே அவர் சந்தோஷமாயிட்டாருன்ட்டு பாட்டி சந்தோஷப்படுறாங்க. இதே நேரத்தில் சித்ரா தனக்கு தானே புலம்பிகிட்டு இருக்காங்க. என்னம்மா தனக்கு தானே பேசிக்கிட்டு இருக்கேன்ட்டு கௌதம் வந்து கேட்குறாரு. இந்த மகாலட்சுமிக்காக தாத்தா உண்ணாவிரதம் இருக்காராம், ஆனால் நாம் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாக்கா நம்மளெல்லாம் மன்னிப்பாரா, நிற்க வச்சு கேள்வி கேட்டு தண்டனை கொடுப்பாரு. மகாலட்சுமி அவ்வளோ தூரம் பண்ணி கூட அவளுக்கு மட்டும் சகஜமாக எப்பயுமே சாதாரணமாக விட்டுடுறாங்க. நாம் இந்த மாதிரி பண்ணியிருந்தா சும்மா இருந்திருப்பாங்களான்ட்டு. அதுக்கு தான் அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியேற்றணுன்றதுக்காக தான் நான் ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். எனக்கு 5 லட்ச ரூபா பணம் வேணும்னு கேட்டவொன்னே இவங்க திட்டுறாங்க. எல்லாம் ஒன்றால் தான்டா, நீ பண்ண வச்ச வேலையால் இப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்து நிற்கிது. எல்லாத்தையும் அவங்க பக்கம் என்ன இருந்தாலும் அவங்க சாதாரணமாக எடுத்துக்கிறாங்க. நம்மள்தான் ஏதாவது ஒன்று பெருசுப்படுத்தி பேசுகிறாங்க. நீ எல்லாத்தையுமே சொதப்பி வைக்கிற, ஒவ்வொன்றுமா உன்னை நம்பி நீ பண்ணதெல்லாம் போதும், இதுக்கு மேலே நான் பார்த்துக்கிறேன். அவங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியேற்றுறது எப்படின்னு எனக்கு தெரியும்ன்ட்டு அவங்க கௌதமுக்கு திட்டி அனுப்புகிறாங்க. பணமும் கொடுக்காம அவர் கிளம்பிடுறாரு. ப்ரோமோவில் மகாலட்சுமிக்கு சூர்யா நன்றி சொல்கிறாரு. இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.